வணக்க மக்களே, ஃபைனலாக கல்கி 2898 ஏடிங்கிற பிரம்மாண்டமான மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கல்கிங்கிற மூவிக்கு இருந்த ஹைப்புக்கு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் எம்டி. வாங்க இந்த மூவியோட ரிவ்யூவை ஷார்ட்டாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், இந்த மூவியோட பட்ஜெட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடிங்க. என்னது 600 கோடியா? அப்போ இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி ஒரு தரமான மேக்கிங், ஒரு ஹாலிவுட் லெவலுக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காசை சும்மா தண்ணியாக இறச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிஜி கிராஃபிக்ஸ்லாம் சும்மா நொறுக்கி விட்டுருக்காங்க. ஒரு 80 to 85% ஆஃப் மூவியே ஃபுல் ஆஃப் கிராஃபிக்ஸ் அண்ட் சிஜி தான். அண்ட் நம்மளோட இந்தியன் சினிமாலே இந்த மாதிரி ஒரு தரமான மேக்கிங்கை இது வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு காட் லெவல் சிஜி அண்ட் கிராஃபிக் ஒர்க்ஸ் பிரிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது இந்த மூவியோட ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் மகாபாரதம் டைமில் நடக்கிற ஒரு வாசின் ஒன்று வரும் பாருங்க. மொத்தமாக ஒரு 7 to 8 minutes கூட தான் காமிச்சிருப்பாங்க. சீரியஸ்லி அதெல்லாம் விஷுவல் ட்ரீட்டுங்க. மொத்த படத்தையும் மகாபாரதம் டைம்லைன்ல நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் மகாபாரதம் நடந்து ஒரு 6000 வருஷங்க அப்புறம் நம்ம பூமி எப்படி இருக்கு அண்ட் அது ஒருத்தன் எந்த அளவுக்கு மோசமாக ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த மூவியோட ஒரு ஒன்லைனு. அண்ட் அந்த டைம்ல உள்ள நம்ம இந்தியா எப்படி இருக்கு அண்ட் எந்த அளவுக்கு ஒரு பேரழிவை நம்ம நாடு சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே அழகாவே காட்டியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் அந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு தரமான படமாக தான் ஃபீல் ஆகும். அதுவும் பார்க்காதவங்களுக்கு மட்டும்தான். அப்போ ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாமே பார்க்குறவங்களுக்கு இந்த மூவி எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நம்ம லாஸ்டா போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூவில வர ஒரு 4 to 5 மெயின் கேரக்டர்ஸ் பத்தி லைட்டா பார்த்துலாம். அண்ட் உங்க மனசுலயும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கேரக்டர்ஸ் தான் நிற்கும். பிரபாஸ், கமல், தீபிகா படுகோன் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க பிளே பண்ற கேரக்டர்ஸ் தான். மற்றபடி மூவில நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இவங்க தான் இந்த படத்தோட ஒரு மிக முக்கிய புள்ளின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டோரியை நகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த மூவியோட புரோட்டாகனிஸ்டான பிரபாஸ் தான். பைரவா அப்படிங்கிற கேரக்டர்ல பவுண்டி ஹண்டரா வருவாரு. அண்ட் இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூவில வேற லெவலில் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கண்டிப்பா கிரிஞ்சா தாங்க உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்மளை வச்சு செஞ்சிருப்பாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்ல நல்லாவே இந்த கேரக்டருக்கு ரைட்டிங் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சீரியஸ்லி பிரபாஸ் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சுத்தமாக அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு சூட்டே ஆகலைங்க. அவரோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் அவர் என்ட்ரி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸே ஒன்று நடக்கும். 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. லிட்டரலி ஒஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கைஸ். அப்படியே சீட்ல இருந்து எந்திரிச்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அப்படி செகண்ட் ஹாஃப்ல பிரபாஸோட அந்த பைரவா அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு செகண்ட் ஹாஃப், ஒரு செம்ம கம்பேக்னு சொல்லலாம். அண்ட் அவரோட சேர்ந்து புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெஹிக்கலையும் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி பிரபாஸை வச்சு வேஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த புஜ்ஜிங்கிற ஏஐ வெஹிக்கலை வச்சு கிரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த புஜ்ஜிங்கிற வெஹிக்கலுக்கும் ஒரு செம கம்பேக் கொடுத்து சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்க கைஸ். அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரபாஸ்க்கும் அந்த புஜ்ஜிங்கிற வெஹிக்கலுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்லாம் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அந்த புஜ்ஜிங்கிற வெஹிக்கல் அவருக்கு எவ்வளவு முக்கியமானது அண்ட் அதை வச்சு அவர் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுலாம் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. மற்றபடி முழு படத்தையுமே அஸ்வத்தமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ரோல பிளே பண்ற அமிதாப் பச்சனும் அண்ட் சுமதி அப்படிங்கிற கேரக்டர்ல பிளே பண்ற தீபிகா படுகோன் தான் தோல்ல சுமந்து எடுத்துட்டு போறாங்க. அண்ட் இவங்களை சுத்தி தான் ஸ்டோரியை மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தாங்க படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து இந்த மூவியோட ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லனான உலக நாயகன் பிளே பண்ற சுப்ரீம் யாஸ்கின் தான். வாவ், இந்த ஒரு மனுஷனுக்காக தான் படமேங்க. இவர் வர்ற சீன்ஸ்லாம் சும்மா கிளாப்ஸ் அண்ட் விசில் தான் பறக்குது. அந்த டைம்ல அது பிரபாஸோட படமா இல்ல கமலோட படமான்னு நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. படத்தோட ஒரு மெயின் ப்ரோட்டாகனிஸ்டான பிரபாஸ்க்கு கூட இவ்வளவு கிளாப்ஸோ இல்ல கூச்சலோ இல்லைங்க. மனுஷன் ஒரு 4 to 5 minutes கூட தான் காட்டியிருப்பாங்க. நமக்கே லைட்டா அவரை பார்த்து ஒரு பயம் வந்துடும். சீரியஸ்லி ஒரு தரமான வில்லன். கிட்டத்தட்ட நம்ம அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வர தேனோஸ் லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெரிஃபிக்கான வில்லன். பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி, செகண்ட் பார்ட்ல அவர் ஒரு இன்ஃபினிட்டி வார் தேனோஸ் மாதிரி பேங்கா வரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிஜி எல்லாம் அவ்வளோ பிச் பெர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது இந்தியன் சினிமா ஒரு படி மேலே எடுத்துட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். பக்கா தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் ஹாலிவுட் மூவிஸ் பெருசா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு தரமான படமா இருக்கும். விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். திருப்பியும் சொல்றேன், அது ஹாலிவுட் மூவிஸ் பெருசா பார்க்காதவங்களுக்கு மட்டும்தான். அண்ட் இந்த மூவியோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் மற்ற கேரக்டர்ஸை பத்தி இப்போ பெருசா பேச விரும்பல. அது அடுத்து பிரேக் டவுன்ல பாத்துக்கலாம்னு விட்டுலாம். நெக்ஸ்ட் இந்த மூவியோட நெகட்டிவ் கிட்ட போயிடலாம். ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் ஆரம்பிக்கலாங்களா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி, இருக்கிற நல்ல ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் போட்டு ஒரு குப்பை எடுங்கடா அப்படின்னா அது இந்த கல்கி தாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டார் வார்ஸ், மேண்டலோரியன், டியூனு, ரெபல் மூன், அலிட்டா பேட்டில் ஏஞ்சல், மேட் மேக்ஸ், சைபர் பங்க் கேமை கூட விட்டு வைக்கிறாங்க. மொத்தமா போட்டு கலந்து எடுத்து வச்சிருக்காங்க. சீரியஸ்லி ஒஸ்டா ஒஸ்ட். இது சத்தியமா எதிர்பார்க்கல. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். நானும் எவ்வளவு நேரம் கட்டுப்படுதுன்னு தெரியாம இருந்தேன். நான் சொன்ன எல்லா மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் மொத்தமா போட்டு கல்கி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா இது பத்திராட்டம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. என்னதான் கிராபிக்ஸ் அண்ட் சிஜி நல்லா இந்த மூவிக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அதை தியேட்டர்ஸ்ல பார்க்கல ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துருக்கும். அண்ட் அதுவும் ஸ்டார் வார்ஸ் அண்ட் டியூனோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா படம் பார்க்கல செம்ம கண்டாயிருவீங்க. அந்த அளவுக்கு வச்சு நம்மளை செஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மகாபாரதம் டைம்ல நடக்கிற ஒரு 7 to 8 minutes சீன் அண்ட் கமல் வர்ற அந்த ஒரு 5 minutes சீன் இதை மட்டும் படத்துல இருந்து தூக்கிட்டா இந்த படம் லிட்டரரி ஒரு குப்பங்க.
பிரபாஸோட கேரியர்ல ஒரு ஒஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு போயிடலாம். என்னதான் சிஜி கிராஃபிக்ஸ் டாப் நாட்ச்ல இருந்தாலும் கதைன்னு ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அது சுத்தமா இல்ல. சரி, ஹீரோவோட கேரக்டருக்கு ரைட்டிங்காவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்த்தா அது மொத்தமா வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, கமலோட சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தா கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அவரோட ஒரு பேக் ஸ்டோரியாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுவும் அடுத்த பாட்டம் தான் சொல்லுவாங்க போல. அது சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. படம் ஃபுல்லா வில்லனுக்கு பில்டப் ஏத்துறாங்க தவிர பெருசா ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலங்க. வர்றவன் பரவலாம் சுப்ரீம் யாஸ்கினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டே இருக்கானுங்க தவிர லிட்டரலி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அடுத்து வர்ற பாட்லயாவது இதுல ஏதாவது ஒரு கேரக்டரோட கனெக்ட் ஆகிறமான்னு பார்ப்போம். அண்ட் இன்னும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த படத்தை என்ன ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அந்த மேக்கிங்காக கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கலாங்க. மற்றபடி ஒன் டைப் வாட்ச் அவள் மூவி தான். கொடுக்குற காசுக்கு படம் பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாங்க. அதுவும் அந்த கிராஃபிக்ஸ் அண்ட் சிஜி அண்ட் கமலோட அந்த 5 மினிட்ஸ் சீனுக்காக தான். மற்றபடி படத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த மூவியை பார்த்துட்டு எனக்கு தோணு ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.